ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு புவனா ஸ்ட்ரீம். நான் புவனா. இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படிங்கிறத பின்னாடி வர நான் சொல்கிறேன். இல்லைனா நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. ஆக்சுவலாக இப்போ ரொம்ப டாக் ஆஃப் த டவுன் அப்படின்னா நம்ம கோயம்புத்தூர் வெட்டிங் ஃபுட் ஃபெஸ்டிவல் தாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோயம்புத்தூர் கொடிஷியா கிரவுண்டில் தான் வந்து இது கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. 30th அன்னைக்கு 30th நவம்பர், அதாவது இந்த மந்த், அதாவது லாஸ்ட் மந்த் எண்டில் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. நானும் ஒன் ஆஃப் த யூடியூபர் ப்ளஸ் இன்ஸ்டாகிராம் அண்ட் இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கிற ஒரு இதில் நான் போயிருந்தேன். ஸோ நம்ம யூடியூப், இன்ஸ்டான்னு எல்லாத்துலேயும் இப்போ இதுதான் ரொம்ப பேசப்படுற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதனால் நம்மளும் சரி உங்களுக்கு ஒரு சின்ன விளாக் மாதிரி போட்டால் உங்களுக்கு பிடிக்குமே அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். பட் இதில் இருக்க ப்ளஸ் மைனஸ் எல்லாமே நான் சொல்லுவேன். இது ஆக்சுவலாக என்னோடய பர்சனல் ஒன்றும் கிடையாது. இது வந்து ஒரு ஜென்ரலாக நானும் எனக்கு ரொம்ப பிடிச்சி பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு விஷயம் தான். ஸோ இதில் இருக்க எல்லா ப்ளஸ் மைனஸ் எல்லாமே நான் சொல்லுவேன். நான் வந்து அதான் நான் சொன்ன மாதிரி நான் ஒரு இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கிற முறையில் நான் போய் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டேன். நல்ல ஒரு கிராண்டான ஃபீஸ்ட் அப்படின்னு சொல்லாங்க. இது வரைக்கும் வரலாறு காணாத ஒரு ஃபீஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். இவ்வளோ வெரைட்டிஸோட இதுதான் கோயம்புத்தூர் மட்டும் இல்லை, தமிழ்நாடுலேயே இதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்காங்க. இவங்க கின்னஸ் ரெக்கார்டும் வாங்கியிருக்காங்க. செம்ம சூப்பரான ஃபுட் வெரைட்டிஸ் எல்லாம் இருந்துச்சு. எல்லாமே நான் போக உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாமே அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாருங்கள். ஃபுட்டோட காஸ்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு 799 ப்ளஸ் ஜிஎஸ்டிங்க. ஸோ டோட்டலாக உங்களுக்கு ஒரு 862 ஆர் 865, அரௌண்ட் 865 வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பட் அதுக்கு வேர்தான்னு கேட்டிங்கன்னா நான் வந்து 200% வேர்த் அப்படின்னு சொல்லுவேன். இது என்னுடைய பர்சனலாக நான் சொல்கிறேன், யாருக்காகவும் நான் சொல்ல, நான் சாப்பிட்டு பார்த்ததில் சொல்கிறேன். இங்கே வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே இருந்தது. ரெண்டுலேயுமே எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருந்தது. இப்போ நம்ம வந்து என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு. ஸோ நான் ஆல்ரெடி நாங்கள் வந்து இதெல்லாம் டிக்கெட்ஸ்லாம் வந்து இதில் புக் மை ஷோவில் தான் நம்ம டிக்கெட் புக் பண்ணுறதா இருந்தது. ஆல்ரெடி புக் பண்ணியாச்சு. டேகும் ஆல்ரெடி வாங்கியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருந்தாங்க. ஸோ நம்ம உள்ள என்டர் ஆயாச்சு. என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருந்துச்சு. ஸோ பெரிய கொடிஷா கிரவுண்டு, நான் சொல்ல வேண்டியதில்லை, பயங்கர பெரிய கிரவுண்டு. நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தான் சேர்ந்து போயிருந்தோம். அவ்வளோ பெரிய கிரவுண்டு, செம்ம சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட தர தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக அந்த க்ரீன் கார்பெட்ஸ் மாதிரி, அதை க்ரீன் ஷீட்ஸ் மாதிரி, கார்பெட்ஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு ஷீட் மாதிரி அது ஃபுல்லாகவே போட்டிருந்தாங்க. ஸோ நமக்கு வாக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் இல்லையா, அதனால சூப்பராக போட்டிருந்தாங்க. வீடியோ கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்கும். நான் ரேண்டமாக தான் ஷார்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கெட்டி மேளத்தோட நம்மளை வரவேற்றாங்க. அதுவே பார்க்க ரொம்ப பாசிட்டிவாக சூப்பராக இருந்தது. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா அவுட் சைடர்ஸ் நம்மள மாதிரி வந்தவங்க, இந்த இதுக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க தான் பார்த்தீங்கன்னா இதை வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. என்னடா பண்ணுறாங்கன்னு கேட்டப்போ இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் கேம்ப் மாதிரி அரேஞ்ச் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துப்பாங்க இல்லையா, இப்போ ஹார்ட் அட்டாக் வந்து விழுந்துட்டாங்க அப்படிங்களா, ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கணும் இல்லையா, அதுக்கான இதெல்லாம் வந்து கரெக்டாக ப்ரொசீஜர்லாம் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. எங்களையும் கூப்பிட்டாங்க, பட் நாங்கள் போகல. பட் அதெல்லாம் இருந்துச்சு. அதை தவிர அங்கங்கே நிறைய ஸ்டால்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. குட்டியாக உங்களுக்கு பாப்கார்ன்ஸ், ஐஸ்கிரீம்ஸ் இந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. பட் இது இல்லைங்க ஃபுட். ஆக்சுவலாக ஃபுட்டு டைம் இது கிடையாது. இன்னும் கொஞ்சம் உள்ள போகணும். ஜஸ்ட் நான் என்ட்ரன்ஸ்லேயே தான் உங்களுக்கு இப்போ காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ அடுத்தது கொஞ்சம் தூரம் வந்தோன்னா பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரே கலரில் ட்ரெஸ் போட்டுட்டு ஒருத்தவங்க சாரி கட்டியிருந்தாங்க. அப்புறம் குட்டி குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா பாவாடை சட்டை போட்டு ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அந்த கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எல்லோ வித் பிங்காக பார்க்கறதுக்கே ரொம்ப வைப்ரண்ட்டாக சூப்பராக இருந்தது. எல்லாம் அப்படியே வரிசையாக உட்காந்துருந்தாங்க. எனக்கு பார்த்தோன்னே நான் தெரிஞ்சுக்கிட்டு அது கும்மி ஆட்டம், வள்ளி கும்மி அப்படிங்கிறது. ஸோ இப்போ இது ரொம்ப ட்ரெண்டியான ஒரு டான்ஸ் இல்லையா, எல்லாருமே இதை கற்றுக்குறாங்க ரொம்ப ஆசையோட. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. இதில் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா குட்டீஸ் எல்லாம் நின்றுட்டு இருந்தாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய லேடிஸ் எல்லாம் இருந்தாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதில் டான்ஸ் பண்ணாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கலைபுரம். என்னன்னு பார்த்தீங்கன்னா விஐபிஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஜஸ்ட் நம்மளும் அதை கேப்சர் பண்ணணுமே அப்படின்னு பண்ணால் என்னால் ரொம்ப கரெக்டாக கேப்சர் பண்ண முடியல. பட் இருந்தாலும் ஓரளவுக்கு பண்ணினேன். ஸோ விஐபிஸ்லாம் ஒருத்தராக வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த ஷோவோட சீஃப் கெஸ்ட் இவங்கெல்லாம். ஸோ இவங்கெல்லாம் வர ஆரம்பிச்சாச்சு. ஸோ சீஃப் கெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதம்பட்டி ஐஸ்வர்யா, மாதம்பட்டி ரங்கராஜ், அந்த மாதிரி நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ நீங்கள் அந்த ஃப்ளெக்ஸ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம சீஃப் கெஸ்ட்லாம் யார் அப்படிங்கிறது. நீங்கள் ஃபஸ்ட்டு காட்டின ஃப்ளெக்ஸ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ அவங்களாம் கொஞ்சம் லேட்டாக வந்தாங்க. இப்போ வந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏர்லியாக வந்துட்டாங்க. இப்போ நான் காட்டுறது அரவுண்ட் ஒரு 6:30 ரேஞ்சில் இருக்குங்க. 6:30 கூட கிடையாது, 6:15, 6:20 இருக்கும். வின்டர் அப்படிங்கிறனால கொஞ்சம் ஈஸியாக இருட்டிடுச்சு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அந்த இருட்டுனா தெரியும், அந்த மாதிரி இருட்டிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா வெள்ளி கும்மிக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. எந்திரிச்சு நிற்க ஆரம்பிச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க எல்லாமே ஆட ஆரம்பிச்சாச்சு.
வள்ளி கும்மி பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் போச்சு. பட் அங்கே ரொம்ப நின்றுட்டு இருந்தோம் அப்படின்னா டைம் ஆகிடும், மழை வந்துடும் ஒரு பயமும் இருந்துச்சு. அதனால நாங்கள் அப்படியே மூவ் ஆகிட்டோம். பார்க்கணுன்னு ஆசை தான், பட் மூவ் ஆகிட்டு அப்படியே அங்கங்கே நின்று ஒரு ஸ்னாப் எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு சாப்பிட வந்தாச்சுங்க. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எங்கள் கணக்கு தெரிஞ்சது டெசர்ட் ஐடியா தான். ஆக்சுவலாக சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் டெசர்ட் சாப்பிட்ருக்கணும். பட் எனிவே இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாலில் அப்படியே ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நம்மளும் அப்படியே எங்கென்ன என்ன கிடைக்குதோ ரேண்டமாக வாங்கிக்கலாம். ஏன்னா அப்படி ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால எங்களால் பெருசாக வந்து அப்படியே ஆர்கனைஸ்டாக வாங்க முடியல. ஸோ அதே வாங்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் டேஸ்ட் பண்ணதே குனாஃபா தாங்க டேஸ்ட் பண்ணுறேன். இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு தெரியும் இப்படி ஒரு ஸ்வீட் இருக்குன்னு, பட் இதான் ஃபர்ஸ்ட் டைம். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. அடுத்தது வாஃபிள் நிறைய பேருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அது குட்டி பீஸா வந்து அவங்க பண்ணி கொடுத்தாங்க, திகட்டாமல் இருக்கணும்னு. ஏன்னு கேட்டிங்கன்னா என்னடா ரொம்ப குட்டியாக கொடுக்குறாங்களே அப்படின்னு யோசிக்காதீங்க. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா நிறைய ஸ்டால்ஸ் இருக்குங்க, எல்லாத்துலேயும் டேஸ்ட் பண்ணணும் இல்லையா. நம்ம பாட்டுக்கு எக்கச்சக்கமாக சாப்பிட்டுட்டு அப்புறம் எல்லாமே சாப்பிட முடியாமல் போயிடும். அதனால நான் ஜஸ்ட் குட்டி பீஸ் வாங்கி டேஸ்ட் பண்ணோம். ரொம்ப கரெக்டாக சொல்ல போனால் நாங்கள் வந்து ஒன்று வாங்கி எல்லாம் ஷேர் பண்ணி டேஸ்ட் பண்ணோம். நிறைய விஷயங்கள் அப்படி தான் பண்ணோம். ஒன்று எங்களுக்கு பிடிச்சதை வந்து அப்படி ஃபுல்லாக நாங்கள் டேஸ்ட் பண்ணோம். எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அடுத்தது ஐஸ்கிரீம் பார்த்தாச்சு. ஐஸ்கிரீம் பார்த்த பிறகு எப்படிங்க சாப்பிடாம போக முடியும், சரி சாப்பிட்டுட்டே போயிடலாம் அப்படின்னு நான் ரேண்டமாக கிடைச்சதை சாப்பிட்டு போயிடலாம். ஏன்னா இவ்வளோ கூட்டத்தில் நம்மளால் ஒன்றுனா ஆர்கனைஸ்டாக சாப்பிட முடியாதுன்னு சொல்லி கிடைச்சதை சாப்பிட்டோம். ரொம்ப பர்ஃபெக்டாக சொல்ல போனால் எல்லாமே பிராண்டட் ஷாப்ஸ் அண்ட் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியான ஷாப்ஸ் தாங்க போட்டிருந்தாங்க. ரொம்ப கரெக்டாக சொல்ல போனால் பூமராங், அப்புறம் பார்த்தீங்கன்னா போலா பியர், இந்த மாதிரி பெரிய ஷாப்ஸ் தான் போட்டிருந்தாங்க. ஐஸ்கிரீம்ஸ்லாம் நாங்கள் ஃபுல்லாக வாங்கலை, ஏன்னா எங்களால் சாப்பிட முடியாது அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து ஒரு கப் வாங்கி எல்லாம் ஷேர் பண்ணி ஒரு ஸ்பூன் டேஸ்ட் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. எல்லா ஐஸ்கிரீம் நல்லா இருந்தது. அதில் பர்டிகுலராக சில ஐஸ்கிரீம்ஸ் ரொம்பவே பிடிச்சிருந்தது, சிலதெல்லாம் கொஞ்சம் சுமாராக இருந்துச்சு. அடுத்தது இது பார்த்தீங்கன்னா மேங்கோ அண்ட் ஜாக் ஃப்ரூட் மிக்சட் ஐஸ்கிரீம் ரொம்பவே சூப்பராக இருந்தது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா க்ரீமியாகவும் இருந்துச்சு. அடுத்தது நம்ம பூமராங் வந்தாச்சு. விடுவோமா பார்த்தீங்களா, பூமராங் வந்தாச்சு. இங்கேயும் எல்லா ஃப்ளேவர், வெனிலா, ஸ்ட்ராபெரி, சாக்லேட், பட்டர் ஸ்காட்ச் அப்படின்னு எல்லாமே வச்சுருந்தாங்க. சரி அதில் சில ஃப்ளேவர்ஸ் எல்லாம் டேஸ்ட் பண்ணலாமேன்னு சொல்லி அதில் ஆளுக்கு ஒரு விஷயம் வாங்கியாச்சு. அதை தவிர இங்கே ஃபலூடா, ஜிகரதண்டா, ஆச்சா பச்சான்னு எல்லாமே இருக்குங்க. இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல்னு வந்தாச்சு, அப்புறம் எப்படிங்க இல்லாமல் போகும். எல்லா ஐட்டம்ஸும் இருந்ததுங்க. இது ஃபுல்லாகவே உங்களுக்கு டெசர்ட்ஸுக்கான ஒரு ஏரியா மட்டும்தான். இது ஏரியாவே ஃபுல்லாகவே டெசர்ட் ஏரியாங்க. இதில் நீங்கள் என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நான் ரேண்டமாக அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதெல்லாம் பாருங்கள், சாமுண்டான்னு ஒரு ஐஸ்கிரீம் கூட இருக்குங்க. அதெல்லாம் நிஜமாக எனக்கு தெரியாதுங்க, இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ஷாப்ஸ் இருக்குது. இது ஃபுல்லாகவே உங்களுக்கு டெசர்ட்டுக்கான பிளேஸ் தான். அடுத்தது ஆன் த வேல நாங்கள் வந்து யூடியூபர் தனுஷை மீட் பண்ணோம். தனுஷ் நவ் அப்படிங்கிற சேனல் ரன் பண்ணுறாரு. ப்ளஸ் இது இன்ஸ்டாகிராம்லேயும் தனுஷ் நவ் அப்படிங்கிற இதுலேருந்து இருக்காரு. ஸோ அவரை மீட் பண்ணோம். சரி அவர் கூட அப்படியே பேசிட்டு அவர் கூட ஒரு கிளிப்பிங்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே வந்தாங்க. இங்கே அரோமா பாருங்கள், அரோமாவுக்கு வந்தாச்சு. அரோமாவில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஸ்பெஷல்னா ஒரு பெரிய டால் வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக அது டால்னு நினச்சவங்க, அது கேக்குங்க. அது கூட நான் ஒரு கிளிப்பிங் எடுத்திருக்கேன் பாருங்கள். ஸோ டாலை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சது. அது ஒரு கேக்குன்னு தெரிஞ்சோன்னே இன்னும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட். பார்க்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அது பயங்கர ஹைட் வேறு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. அது கூட ஜஸ்ட் ஒரு குட்டி கிளிப்பிங் எடுத்துகிட்டு அப்படியே அந்த இடத்துல நகர்ந்துட்டோம். அடுத்து நம்ம ஃபேவரட் செக்ஷன் ஸ்வீட் செக்ஷனுக்கு வந்தாச்சுங்க. ஸ்வீட் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 50 வெரைட்டிஸ் ஆர் இது ஒன்றும் நான் வந்து ஒரு ரஃபாக சொல்கிறேன், உடனே நீங்கள் தப்பு அப்படின்னு சொல்லிடாதீங்க. 50 ஒரு 60 70 கூட இருக்கலாம். அவ்வளோ 50 வெரைட்டிஸ் கண்டிப்பாக இருக்குங்க மினிமம். அவ்வளோ வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல பிராண்டடான ஸ்வீட்ஸுங்க, குவாலிட்டியான ஸ்வீட்ஸு. சும்மா சாதாரண ஒரு ஸ்வீட்ஸ் கிடையாது. யூஸ்வலாக சில ஷாப்ஸ்லாம் வெறும் மைதா சர்க்கரையை வச்சு அப்படியே மிக்ஸ் பண்ணி ஒரு கேக் மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபி அப்படின்னு எடுத்துக்கிட்டு ஒரு பாதாம் பர்ஃபினா ஃபுல்லாகவே அதில் பாதாமில் தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம டேஸ்ட் பண்ணும்போது தெரிஞ்சுது. நான் ஒரு ஸ்வீட் லவர் அப்படிங்கிறதுனால நான் சாப்பாடு கரெக்டாக சாப்பிட்லங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக சொல்லப்போனால் நான் நிறைய சாப்பிட்டது இந்த ஸ்வீட்ஸ் மட்டும்தான். ஸோ நிறைய ஸ்வீட்ஸ், எல்லா ஸ்வீட்ஸும் நான் டேஸ்ட் பண்ணிட்டேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது, சான்ஸ்லெஸ்ஸாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். பாதாம், அப்புறம் காஜு கட்லி இதெல்லாம் வந்து அன்லிமிட்டடுங்க. அதுதாங்க அங்கே ஹைலைட்டு. எவ்வளோ வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். அதை தவிர உங்களுக்கு நியூட்ரிஷன் வேல்யூ உள்ள மாதிரி அந்த மிக்சட் நட்ஸ் பர்ஃபி, மிக்சடு மில்லட்ஸ் பர்ஃபி, இந்த மாதிரி அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கூட வச்சுருந்தாங்க. லட்டூஸ் வச்சுருந்தாங்க, மிக்சட் மில்லட் லட்டு இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அது கூட செம டேஸ்ட்டுங்க. ஹல்வா பார்த்திங்கன்னா கருப்பட்டி ஹல்வா, அந்த மாதிரி நிறைய ஸ்வீட்ஸ் வச்சுருந்தாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான ஸ்டாண்டர்டான ஸ்வீட்ஸு. ஸோ எனக்கு அப்படியே பயங்கர பார்த்தோன்னா எக்ஸைட்மெண்ட்டு, அதெல்லாம் சாப்பிட்றணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி என்னோடய வயிறை பயங்கரமாக ஸ்வீட்டாலே ஃபில் பண்ணேன்னா பார்த்துக்கோங்களேன். அதான் சொல்லணேன், சாப்பாடை விட நான் ஸ்வீட் சாப்பிட்டது தான் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுவேன். என்னால் அதெல்லாம் சாப்பிடாமல் இருக்கவே முடியலங்க. சரி கிடச்சிதுன்னு ஃபுல்லாக அப்படியே சாப்பிட்டாச்சு.
எல்லா ஸ்வீட்டுமே எக்ஸலண்ட்டாக இருந்தது. என்னால் நம்பவே முடியல. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், இந்த இதில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க நியர்லி 15,000 to 20,000 பீப்புள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவ்வளோ பேருக்கும் இவ்வளோ குவாலிட்டியான ஃபுட் எப்படா இவங்க தயாரிக்கிறாங்கன்னு எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. நான் சொல்கிறது ஸ்வீட் மட்டும் இல்லைங்க, ஃபுட்டையும் சேர்த்தி தான் சொல்கிறேன். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இதில் நிறைய பேர் நெகட்டிவ் கமெண்ட் சொல்லியிருந்தாங்க, பாசிட்டிவும் சொல்லியிருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு சாதாரண ஒரு குட்டி வெட்டிங்காக இருந்தால் கூட அதில் கண்டிப்பாக நிறைய பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் இருக்கும். அது சரியில்லை, இது சரியில்லைன்னு எல்லாருமே சொல்கிறது வழக்கம் தான். அதில் ஜஸ்ட் ஒரு 1000 பேர் இருந்தாவே அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 15 to 20,000, அப்புறம் எப்படிங்க வராமல் இருக்கும்? எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியதான் அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. இது என்னோட பர்சனல் ஒப்பீனியனாக நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக இவங்களும் பார்த்தீங்கன்னா நிறைய கவுண்டர்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு கவுண்டர் தான் அப்படிலாம் கிடையாதுங்க. நான் இப்போ காட்ட போகிறேன் பாருங்கள். அந்த கவுண்டர் பார்த்தீங்கன்னா ஒரு நான்வெஜ் அண்ட் வெஜ் ரெண்டு சேர்ந்த மாதிரி ஒரு கவுண்டர் பாருங்கள். இப்போ நான் காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த கவுண்டர் மாதிரி நியர்லி 6 to 7 கவுண்டர்ஸ் இருந்துச்சுன்னு நினைக்கிறேங்க. இது நான் ரஃபாக தான் சொல்கிறேன், பர்ஃபெக்டாக சொல்லலை. அந்த 6 to 7 கவுண்டர்ஸ்லேயும் அவங்கவுங்களுக்கான டிக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது பப்ளிக்கு ஒரு 3 கவுண்டர் வச்சுருக்காங்க. அதை தவிர இந்த மாதிரி யூடியூபர்ஸ், இன்ஸ்டாகிராம் அவங்களுக்குலாம் 1 or 2 கவுண்டர்ஸ் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மிச்சது பார்த்தீங்கன்னா விஐபி கவுண்டர் இந்த மாதிரி தனித்தனியாக தான் வச்சுருந்தாங்க. ஸோ எங்கள் கவுண்டரில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் நின்ன ஏரியாவில் கண்டிப்பாக சண்டை பம்பு அதெல்லாம் ஒன்றும் நடக்கலை. நல்லா ஸ்மூத்தாகவே போச்சு. எல்லாருமே நல்லா கியூ சிஸ்டம் ஃபாலோ பண்ணாங்க. சம்டைம்ஸ் கொஞ்சம் லைட்டாக அங்கங்கே அந்த சண்டைகள்லாம் வரதா இருந்தது. அதுவும் பெரிய லெவல்லலாம் இருந்துங்க. இன்னொன்று சொல்ல போகணுன்னா நம்ம பப்ளிக் நம்மளும் அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணியிருக்கணும். நம்ம கரெக்டாக கியூ சிஸ்டம், லைன் சிஸ்டம்லாம் ஃபாலோ பண்ணி கரெக்டாக நின்று இருந்தோன்னா எல்லாருக்கும் கிடச்சிருக்கும். பட் அதுக்கு இங்கே வழியே இல்லைங்க. ஃபஸ்ட்டு டைம் நம்ம வாங்கிட்டு வெளியே வந்தோன்னா செகண்ட் டைம் நமக்கு ஒரு ஐட்டம் வேணும்னாலும் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து லைனில் நிற்க வேண்டியிருக்கு. லைன் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு லைனும் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய லைன் இருக்குது. நம்ம நின்று வாங்கிட்டு வர டைமில் நம்ம சாப்பிட்டே முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு இது. அதனாலே பார்த்திங்கன்னா எல்லாம் இடையில வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேறு வழி இல்லாமல் எல்லாம் அப்படி கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, சண்டை வர. இது இயற்கையாக எல்லா ஒரு ஃபெஸ்டிவலாக இருக்கட்டும், ஒரு பார்ட்டியாக இருக்கட்டும், எதுலேயுமே நடக்கிற ஒரு விஷயந்தான். ஸோ அதுவும் இது ஒரு பெரிய ஃபுட் ஃபெஸ்டிவல். அப்புறம் எப்படிங்க நடக்காமல் போகும்? கண்டிப்பாக அதெல்லாம் நடந்துச்சு தான். பட் என்னோட ஏரியாவில் அதெல்லாம் கிடையாது. ஸோ வெஜிடேரியன்லேயே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் பண்ணியிருந்தாங்க. யோசிச்சு பாருங்கள், 323 டிஷ்ஷஸ்னால் அது எப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்கள். இது எல்லாமே நான் காட்டுறதெல்லாம் வெஜிடேரியன் தாங்க. ஆனால் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா நான்வெஜ் மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு பள்ளிப்பாளையம், அப்புறம் வெஜ்ஜு செட்டிநாடு, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எதெல்லாம் உங்களுக்கு நான்வெஜ்ஜில் இருக்கோ அது எல்லாமே வெஜ்ஜில் பண்ணியிருந்தாங்க. செம்ம சூப்பராக இருந்தது. டேஸ்ட் வைஸு அமேசிங். முக்கியமாக இவ்வளோ பேருக்கு எப்படா இப்படி சமைச்சிங்கிற எனக்கு ஒரு நிஜமாக ஒரு டவுட்டே வந்துச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. முக்கியமாக இவங்க காட்டுறாங்க பார்த்தீங்களா, இந்த டெசர்ட் பார்த்தீங்கன்னா, இது டெசர்ட் இல்லைங்க, ஒரு சாண்ட்விச் மாதிரி சூப்பராக இருந்ததுங்க. அவ்வளோ நல்லா இருந்தது. ஒரு ரா சாண்ட்விச், இது ஸ்ப்ரிங் ரோல், எல்லாமே அப்படியே ஸ்ப்ரிங் ரோல்லாம் பார்த்தீங்கன்னா தீர கொண்டு வந்து திருப்பி கொட்டுறாங்க. நானே அதை என் கண்ணால் பார்த்தேன், அதனால சொல்கிறேன். அதை தவிர பாஸ்தா, அப்புறம் பீட்சா, அப்புறம் சமோசா, இந்த மாதிரி நிறைய ஸ்டார்டர்ஸ், சீஸ் பால்ஸ், இது எல்லாமே இருந்ததுங்க. எல்லாமே இது பார்த்தீங்கன்னா சீஸ் பால்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் வரும்போது நமக்கு வேறு டிஷ் மாற்றுறாங்க. இதுக்கு பதிலாக வேறு ஏதோ ஒரு ஐட்டம்ஸ் போடுறாங்க. அங்கேருந்து சர்வ் பண்ண அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஸ்டாஃப்ஸ் ஆர் எனக்கு தெரியலங்க, ட்ரெயினியா அப்படின்னு தெரியல, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க, சின்ன பொண்ணுங்க, அவ்வளோ ஒரு பொறுமையாக நம்மளுக்கு எல்லாம் எடுத்து கொடுத்து ரொம்ப ஸ்மைலிங் ஃபேஸோட லாஸ்ட் வரைக்கும் சர்வ் பண்ணாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளோ பேரை பாருங்கள், இவ்வளோ ஒரு இதில் அப்படியே ரொம்ப கன்ஜஸ்டடான ஒரு பிளேஸில் இவ்வளோ இதாக இருக்காங்களே அப்படின்னு நிஜமாக ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. பார்க்கவே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. கரெக்டாக நம்ம போய் திருப்பி கேட்குறது கூட தயங்காமல் போய் கேட்குற மாதிரி இருந்தது. அதெல்லாம் நிஜமாக ஒரு பாசிட்டிவான விஷயமாக தான் நான் பார்த்தேன். எப்போவுமே நெகட்டிவிட்டியை நம்ம எடுத்துக்க கூடாதுன்னு தான் என்னுடைய ஒரு இதுன்னு சொல்லுவேன். மேக்ஸ் நெகட்டிவிட்டி எல்லா இடத்துலையும் இருக்கும், பாசிட்டிவும் இருக்கும். பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க, நெகட்டிவ் விட்டுருங்க. ஸோ அடுத்தது பாகுபலி தோசை. ஸோ இதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு. ஸோ இதெல்லாம் ஸ்டஃபிங் என்ன இருக்குது அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். ஸோ நீங்கள் கீழே பாருங்கன்னு சொன்னார். ஸோ இதை பார்த்து ஜஸ்ட் அப்படியே இந்த போர்டில் ஒரு கிளிப்பிங் எடுத்தாச்சு. ஸோ பாகுபலி தோசை லைவ் கவுண்டருங்க. இதெல்லாமே இதை தவிர இன்னும் லைவ் கவுண்டரில் பரோட்டா, கிரில்லு, இதெல்லாம் கிரில்லெல்லாம் பார்த்தீங்கன்னா லைவ் கவுண்டர்லேயே கொடுத்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. எல்லாமே சுட பரிமாறினாங்க அவ்வளோ பேருக்கு. அதுதாங்க அங்கே ஹைலைட்டு. எதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆறி போய் சில்லுன்னு இருக்குது அந்த மாதிரி ஒரு விஷயமே அங்கே நடக்கலை. அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அவ்வளோ பேருக்கு நம்ம வீட்டில் செஞ்சாவே ஒரு 10 தோசை ஒன்றா எல்லாம் ஒன்றா சுட்டுட்டு நம்ம எல்லாம் சேர்ந்து சாப்பிட்றோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே லைவாக கொஞ்சமாக சுட்டு கொடுக்குறாங்க. நிஜமாக ரொம்ப பெரிய விஷயம் தான் இதெல்லாமே. லைவ் கவுண்டரில் உங்களுக்கு நான்வெஜ் லைவ் கவுண்டர், பரோட்டா, ஐஸ்கிரீம், அப்புறம் கிரில், அடடா இங்கே பாருங்கள், இதெல்லாம் எதை சாப்பிட்றது எதை விடுறதுன்னு தெரியாத அளவுக்கு இருந்துச்சுங்க.
ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு செக்ஷனுங்க. வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா பன்னீர் புலாவ் அண்டு உங்களுக்கு அரிசிப்பருப்பு சாதம், அப்புறம் ஒயிட் ரைஸு, சாம்பார் இந்த மாதிரி ஐட்டம்லாம் கூட வச்சுருந்தாங்க. அப்புறம் புலாவ் இதெல்லாம் பாருங்கள், அரிசிப்பருப்பு சாதம், அப்புறம் வந்து பச்சடி சாதம் அப்படின்லாம் என்னமோ சொன்னாங்க. அதெல்லாம் நான் லைட்டு ஒரு ஸ்பூன் தாங்க என்னால் வாங்கி டேஸ்ட் பண்ண முடியும். இது பாருங்கள் பச்சடி சாதம் இந்த ஒயிட் கலரில் இருக்குது. இதெல்லாம் ஜஸ்ட் நான் ஒரு ஸ்பூன் வாங்கி தான் டேஸ்ட் பண்ணேன். ஏன்னா எனக்கு வேஸ்ட் பண்ண மனசு வரல. அதனால் ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் வாங்கி அது எப்படி இருக்குது, என்ன சாப்பாடு அப்படிங்கிறத டேஸ்ட் பண்ணினேன். அதில் எனக்கு ஒன்று பிடிச்சிது, ஒன்று ஓகே சுமாராக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது மாதிரி நிறையா வெஜ்ஜிலேயே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் நான்வெஜ்ஜுக்கு கேட்கணுமா, செம்மையாக வச்சுருக்காங்க. நான்வெஜ்லாம் பார்த்தீங்கன்னா லெக் பீஸ், எல்லாருக்குமே லெக் பீஸ் அது எப்படி தான் கொடுத்தாங்களோ எனக்கே தெரியலங்க. அவ்வளோ பேரும் லெக் பீஸ் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அடுத்தது நம்ம நான் வெஜிடேரியனுக்கு வந்தாச்சு. நான் வெஜிடேரியனை பார்த்திங்கன்னா சிக்கன் 65, அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரைடு சிக்கன் அந்த மாதிரி, அப்புறம் கிரில் சிக்கன் இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ என்னால் வந்து ரொம்ப பெருசாக எல்லா லைன்லேயும் நின்று வாங்க முடியல. எது வந்து ஈஸியாக கிடைக்குதோ அதை மட்டும் நான் அப்படியே ரேண்டமாக வாங்கிட்டேன். ஸோ ஆனால் ரொம்ப நிறைய கவுண்டருங்க, செம்ம கவுண்டர், நிறைய கவுண்டர். என்னென்னா க்யூ வந்து பெருசாக இருக்குது. ஒரு டைமும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஐட்டமுக்கும் க்யூவில் நிற்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரிஞ்சுது. அதனால் நான் வந்து எனக்கு எது வந்து ஃப்ரீயாக இருக்கோ அங்கே மட்டும் நான் போய் வாங்கிடுங்க அப்படின்னு சொன்னோம். ஜஸ்ட் ஒரு கிளிப்பிங் மட்டும் உங்களுக்கு அப்படியே எடுத்திருப்பேன். இதை தவிர இன்னும் லைவ் கவுண்டரில் ஆப்பம், இடியாப்பம், அப்புறம் கிரில் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. பரோட்டா அப்புறம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கூட போட்டுட்டு இருந்தாங்க. நான் ஜஸ்ட் அப்படியே ஒரு சுற்றி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எங்களோட கவுண்டர் மட்டும் நான் காட்டுறது, நான் இருந்த கவுண்டர் மட்டும் காமிக்கிறேன். இது மாதிரி ஒரு 6-7 கவுண்டர் அங்கே அவுட் சைடில் இருக்குது. வரிசையாக ஸ்டாலாக போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இதை நாங்கள் சாப்பிட்ட ஏரியா அதுதான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இப்போ அகெயின் சாப்பிட்டு முடிச்சோன்னே டெசர்ட் எதாவது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரே பிளேட்டில் எல்லாருமே வாங்கிட்டோம். யாரும் தனித்தனியாக வாங்கலை. சரி ஒரே பிளேட்டில் வச்சு சாப்பிட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. வந்துட்டு இங்கே வந்து டெசர்ட் சாப்பிட்டுட்டே அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் லைவ் பெர்ஃபார்மன்ஸ், ஆர்கெஸ்ட்ரா, அப்புறம் அது இதுன்னு அதுவும் பார்த்தீங்கன்னா ஏதோ விஜய் டிவி சிங்கர் அப்படி இப்படின்னு யாரோ வந்து நல்லா பாடிட்டு இருந்தாங்க. டான்ஸு பாட்டுன்னு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டு, ரொம்ப சூப்பரான விஷயம்லாம் போயிட்டு இருந்தது ஸ்டேஜில். நல்லா லைவ் ஷோ சூப்பராக இருந்ததுங்க. எல்லோரும் டான்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது பாட்டுக்கு அது அங்கே போயிட்டு இருந்தது. நாங்கள் வந்து இங்கே இந்த ஸ்வீட்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு பயங்கரமாக நடக்க முடியாமல் அப்படியே வந்துகிட்டே இருந்தோம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த க்ரௌட் ஃபுல்லாக ஸ்டேஜ் முன்னாடி மட்டும் இருக்கிற க்ரௌடை பார்க்குறீங்க. இன்னும் நான் வந்து ஃபுட் கவுண்டர் க்ரௌடை நான் உங்களுக்கு ஒரு ஏரியா மட்டும்தான் காமிச்சிருப்பேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அந்த ஸ்டேஜ் முன்னாடி இந்த ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு அதை என்ஜாய் பண்ணுற இந்த பப்ளிக் பீப்புளை மட்டும்தான் நம்ம காமிச்சிட்ருக்கோம். ஸோ எவ்வளோ கூட்டம் நீங்களே பாருங்கள். ஸோ ஃபைனலி அப்படியே நம்ம வெளியில் வரும்போதே ஃப்ரூட் ஸ்டால்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். ஸோ அப்படியே ஒரு ஃப்ரூட் சலாட் சாப்பிட்றதுக்கு அப்படி வந்தாச்சு. பார்க்கவே டெம்டிங்காக இருந்தது. என்ன தான் எவ்வளோ சாப்பிட்டாலும் அந்த ஃப்ரூட்ஸோட ஃபினிஷ் பண்ணால் அது ஒரு ஹாப்பினஸ் தானே. அதனால் அதையும் சேர்த்து வாங்கியாச்சு. ஸோ ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதில் அப்படியே கொஞ்சம் சாட் மசாலா போட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்பைஸியாக அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டதில் அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. அவ்வளோ சில்லுன்னு சூப்பராக இருந்ததுங்க நிஜமாவே. ஸோ ஃபைனலி நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டோட, நல்லா ஹாப்பியான ஒரு மூடோட அப்படியே நாங்கள் கிளம்ப ஆரம்பித்தாச்சு. ஸோ நிஜமாவே இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் வந்து மற்றவங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியல. என்னோட நான் ஒப்பீனியனை சொல்கிறேன். நிஜமாக ரொம்ப சூப்பருங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் வந்து பாசிட்டிவான ரிசல்ட் சொல்கிறேன். மேபி அங்கங்கே ஒன்று குட்டி குட்டியே இருந்திருக்கலாம். அது எல்லா இடத்துலையும் நடக்கிற விஷயம் தான். இதை நம்ம வந்து பெரிய ஹைலைட்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, என்னோட ஒப்பீனியனுங்க.